இப்ப நீங்க ஒரு 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 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை கவனிச்சு பாருங்களேன். ஒரு செயல் நடக்குது. இப்ப நம்ம வீட்லயே ஒரு விஷயம் நடக்குது. அப்பா ஒண்ணு பண்றாருன்னா, சுத்தி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லார்ட்டயும் ஒரு விஷயத்த சொல்லி இத பண்ணலாமா வேணாமா? வேணாமான்னு வாய்ப்பு கேட்போம். வருது. ஒரு சொத்தே வருதுன்னு வைங்களேன். நம்ம அந்த சொத்த பத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு இருப்போம். அங்காளி பங்காளிகிட்ட விசாரிக்கலாங்கிற இந்த ஒரு சூழல் இருக்குல்ல. இன்னைக்கு அவனுங்களுக்கு தெரியாம தான் சொத்தே வாங்குற சூழல் உருவாயிடுச்சு. இதனாலேயே நமக்கு வந்துட்டு ஒரு சில நன்மைகள் இருந்தா கூட 99% தப்பு தப்பா தான் நடக்குது. ஏன்னா ஊர்ல நம்மள ஏமாத்தணும்னு ஒரு கூட்டம் எல்லாம் நம்மள வந்து அழகா மண்டையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இதையும் நான் இப்படி ஒரு சம்பவமா தான் பார்க்குறேன். இப்படி ஒரு சம்பவம் இது உண்மை பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச சீரியலா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு சேனல்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஷியலான சீரியல்ல இருக்கும்போது இதை சார்ந்த ஒரு 10 பேர்கிட்ட சொல்லலாம். ஒரு இயக்குனர்கிட்ட சொல்லலாம், ஒரு மற்ற கதாநாயகிகள்கிட்ட சொல்லலாம். இப்படிலாம் கேட்கறாடும் போது ஒரு ஜெனியூனா 100 பேர் இருக்காங்க ஜெனியூனா 10 பேர் தான் ஃப்ராடா இருக்கான். நம்ம இண்டஸ்ட்ரியில மீடியால இருக்கும்போது உண்மையிலே நல்லா கவனிச்சு பார்த்தா 10 பேர் ஃப்ராட் இருக்கான். ஒத்துக்கிறேன். 100 பேர் ஜெனியூனா இருக்கான். அதுல 100ல ஒருத்தன் டக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனே ஒரு பைத்தியக்காரன். எந்த நான் இதை கொடு டக்கு டக்கு டக்குன்னு நம்பரை பிடிப்பா அப்படின்னு சொல்லி ஆளை ட்ரேஸ் பண்ணி எல்லாரும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க.